வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: சுயசார்பு இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதற்கு இளம் தொழிலதிபர்கள் சிறப்பான பங்களிப்பை அளிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 2047 வளர்ச்சி பெற்ற இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் யுவபாரத் இயக்கத்தில் சேருமாறு மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தென் மாவட்டங்களில் வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு அவசர நிதியாக 2000 கோடி ரூபாயை விடுவிக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் சந்தித்து வரும் சவால்களுக்கு குறைந்த செலவில் நீண்டகால தீர்வுகளை அளிக்கும் திறனை இந்தியா பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற புத்தாக்க தொழில்களுக்கான ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், சவால்களுக்கு நிலையான தீர்வுகளை அளிப்பது உலக நாடுகள் இந்தியா மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சந்திரயான் 3 திட்டம் இந்தியாவின் வெற்றிக்கு அடையாளமாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இளம் முதலீட்டாளர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்து வரும் பங்களிப்பு வரவேற்கத்தக்கது என்று கூறிய பிரதமர், ரயில்வே துறையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு புதிய கண்டுபிடிப்புகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்த பல ஆயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு செலவு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் திறன்மிக்க இளைஞர்கள் அதிக அளவில் உள்ளதாக கூறிய பிரதமர், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் இலக்குகளை எட்டுவதற்கும் வளர்ச்சி பெற்ற நாடாக இந்தியாவை உருவாக்கவும் இளம் தொழிலதிபர்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கான முடிவுகளை உறுதியுடன் எடுக்கும் அரசு மத்தியில் உள்ளது என்றும், இதன் காரணமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். வெளிநாட்டு மாணவர்கள் இந்தியாவில் உயர்கல்வி பெறுவதை ஊக்குவிக்கும் நோக்கில் ஸ்டடி இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சி பெற்ற இந்தியாவை உருவாக்க நாட்டின் இளைஞர்கள் யுவபாரத் இயக்கத்தில் இணையுமாறு மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், நாட்டின் வளர்ச்சி இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியாவுக்கு புதிய அடையாளத்தை தருவதற்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க இலக்குகளை எட்டுவதற்கு தங்களது முழு பங்களிப்பை செலுத்துமாறு இளைஞர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை எட்டுவதற்கு பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நகர்ப்புற மற்றும் ஊரகப் பகுதிகளில் நடைபெற்று வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கின்றனர். மணிப்பூர் மாநிலம் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் நடைபெற்ற யாத்திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த காணொலி காட்சி இடம்பெற்றது. இதில் பங்கேற்ற கிராமத்தினர் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாகவும் இதில் பதிவு செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூறினர். இந்த முகாமின் போது மக்களுக்கான மருத்துவ பரிசோதனையும் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ட்ரோன் செயல் விளக்கம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். பேர் கண்ணன். காஞ்சிபுரம் சிறுகாவிரிப்பாக்கம் கிராமத்தில் ட்ரோன் மூலயமா மருந்து அடிக்கிற விளக்கம் கொடுத்தாங்க. அது பேட்டரி மூலயமா இயங்குறது. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வருங்காலத்தில் அது என்னுடைய தேவை உதவும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு விளக்கம் கொடுத்தது பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப நன்றி. நான் சிறுகாவிரிப்பாக்கம் என் பச்சையப்பன். இதில் ஏறக்குறைய ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்கு. அதில் இது மாதிரி ட்ரோனில் அடிச்சு கொஞ்சம் பழக்கம் வந்ததுன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆள் பிரச்சனை எல்லாம் அதிகமாக இருக்குது. மருந்து செலவும் அதிகமாகி போகுது. அதனால இதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற யோசனையில் இப்போ நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். பரவாயில்ல, நல்லா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக
இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 தென் மாவட்டங்களில் நிவாரணம் மற்றும் தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்காக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2000 கோடி ரூபாயை அவசர நிதியாக வழங்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேரில் சந்தித்த முதலமைச்சர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார். மிக்ஜாம் புயல் கனமழையால் சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பையும், தென் தமிழகத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளையும் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மிக்ஜாம் புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்வதற்கு மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் மிக விரைவாக இயல்பு நிலை திரும்பியது என்றும் அவர் பிரதமரிடம் எடுத்துரைத்தார். மிக்ஜாம் புயல் பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய குழுவினர் மேற்கொண்ட புயல் வெள்ள பாதிப்புகளின் அடிப்படையில் தற்காலிக நிவாரணமாக 7033 கோடி ரூபாயும், நிரந்தர நிவாரணத் தொகையாக 12659 கோடி ரூபாயும் தமிழக அரசு சார்பில் கோரப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிதியையும் விரைந்து விடுவிக்குமாறு பிரதமரிடம் அவர் கோரிக்கை விடுத்தார். மழை வெள்ள பாதிப்பு காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும், தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புக்கான மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த வரலாறு காணாத மழையின் காரணமாக மழை வெள்ளமானது பல பகுதிகளில் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களிலுமே மழை வெள்ளம் சூழ்ந்து அந்த கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. கிராமத்தில் உள்ள மக்கள் வீடு விட்டு வெளியே வர முடியாமல் வேறு பகுதியில் உள்ள கிராமத்துக்குள்ள செல்ல முடியாமல் உள்ளது. குறிப்பாக ஆழ்வார்த்தனரி, ஸ்ரீவைகுண்டம், ஏரல், சிவராமமங்கலம், மங்களக்குறிச்சி, ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமங்களில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தமிழக அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் மீட்பு பணிக்காக இந்திய ராணுவ படையை வரவழைக்கப்பட்டது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய கடற்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் இன்று அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மக்களையும் மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட உள்ளது. இதற்காக 10 ஹெலிகாப்டர் வர உள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுவினர் இன்று வருகை தர உள்ளனர். தூத்துக்குடியிலிருந்து ஏ. லட்சுமணன். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் ஏற்பட்ட சூறாவளி புயலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விமான சேவையும் பாதிக்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடல்சார் போக்குவரத்துக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையால் தடைபட்டிருந்த தூத்துக்குடி திருநெல்வேலி போக்குவரத்து நேற்று நள்ளிரவு முதல் இயக்கப்பட்டது. கரூர் ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் புதிய முயற்சியாக 20 வெளிநாட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நேற்று கரூருக்கு வருகை புரிந்தனர். தஞ்சாவூர் நாச்சியார் கோயில் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் நேற்று கல்கருட சேவை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோயில் உண்டியல் காணிக்கையாக சுமார் 2 கோடியே 35 லட்சம் ரூபாயும் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களும் வருவாயாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெர்காவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 46.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 211 ரன் எடுத்தது. 212 ரன் என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 42.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் டோனி ஜோர்சி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 122 பந்துகளில் 119 ரன் எடுத்தார். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதற்கு இளம் தொழிலதிபர்கள் சிறப்பான பங்களிப்பை அளிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 2047 வளர்ச்சி பெற்ற இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் யுவபாரத் இயக்கத்தில் சேருமாறு மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தென் மாவட்டங்களில் வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு அவசர நிதியாக 2000 கோடி ரூபாயை விடுவிக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.